ஆவிக்கும் ஆத்மாவிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஆவிங்கிறது தேவன் ஊதின ஒரு காரியம், ஆத்மாங்கிறது நான். சிலவங்க சொல்லுவாங்க நான் தான் எல்லாம். என்னது, ஒரு நாள் மயக்க பிடிச்சிட்டு எல்லாமே நான் தான் அப்படின்னு நானுங்கிற ஒரு விஷயம் தான். சுருக்கமா சொன்னா ஆத்மாங்கிறது அதுதான். நம்முடைய சிந்தனை மண்டலம் தான் ஆத்மா. அப்ப இந்த ஆத்மாவை, ஆத்மா அதாவது மரித்த உடனேயே அதை கொண்டு போக தேவ தூதர்கள் வருவார்கள் போடுது. இரண்டாவது சம்பவம். ஆத்மா, ஒரு மனிதன் மரித்தால் ஆத்மாவை கொண்டு போவதற்காக லூக்கா 16:22 வாசிங்க. இப்போ அதுல ஒரு விஷயத்தை பார்க்கணும். 2 பேர் மரித்தாங்க. அவனுக்கு, அந்த ஐஸ்வர்யவானுக்கு கொண்டு போறதுக்கு யார் வரல? தூதர்கள் வரல. இவனுக்கு யார் வந்தாங்கன்னு போட்டிருக்கு? வந்தாங்க கொண்டு போனாங்க. அப்ப தெளிவாக பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை கொண்டு போறதுக்கு யார் வருவா அப்படின்னு தேவ தூதர்கள் வர்றாங்க. அது கண்டிப்பா நடக்கும். மரித்தவுடன் அந்த ஆத்மாவை கொண்டு போறதுக்கு பரிசுத்தவானாக இருந்தால் நிச்சயமாக தனியா அந்த ஆத்மா போகாது. கொண்டு போறதுக்காக யார் வர்றா? தேவ தூதர்கள் வர்றாங்க. ஆனால் இந்த பாவிகளுடைய ஆத்மாவை அவனை கொண்டு போனாங்க. கொண்டு அந்த